ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pattu'sGalattaKitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான கரா பூந்தி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சுவையான கரா பூந்தி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரா பூந்தி குருமா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. கூடவே 2 நல்ல பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த காரா பூந்தி குருமா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு அதையும் இது கூட சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி 3 மிளகாய் போட்டிருக்கனால அதிலே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் தேங்காய் பால் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மறுபடியும் மூடிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம காரா பூந்தி சேர்க்கும் போது இது இன்னும் நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதில் 1 கப் காரா பூந்தி சேர்க்குறேன். காரா பூந்தியை நீங்கள் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடக்கூடாது. ஏன்னா குருமா இன்னும் நல்லா கெட்டியாகிடும், காரா பூந்தியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். அதனால் இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கடைசியாக காரா பூந்தியை சேருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காரா பூந்தி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.